கேட்கறது பார்க்கறது இதெல்லாம் நமக்கு என்னதுங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மலை மேலே ஏறுறது ஈஸியாவா இருக்கும்? வெள்ளிங்கிரி மலை மேலே ஏறி 3 பேர் செத்து போயிட்டாங்க ஒரே நாளில் நியூஸ் வருது. மலை மேலே ஏறுறது எல்லாருக்கும் ஈஸியானது இல்லை இல்லையா? அப்போ மலை மேலே ஏறுறதுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு டைம் நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். நீங்கள் உங்கள் கவனத்தை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அப்போ நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் கவனத்தை அது மேலே வச்சு உங்கள் நேரத்தை செலவழிச்சிங்கன்னா ஆவி மண்டலங்கள் என்கிற அந்த படியில் ஒவ்வொரு படியாக மேலே ஏற ஆரம்பிச்சிடுறீங்க. ஹல்லேலூயா. மலையடிவாரத்திலேயே இருக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, மலையை சுத்தி போடப்பட்டதான அந்த எல்லைக்கு அந்த பக்கத்துல அவங்க மோசே எனக்கு எதையாவது ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டுட்டு வந்து சொல்ல மாட்டாரான்ட்டு தூரத்துல போய் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த மோசே அப்படியே மலை மேல ஏறி மலை உச்சிக்கு கடந்து போகிறான். ஹல்லேலூயா. மலை மேலே ஏறி மலை உச்சிக்கு கடந்து போய் கர்த்தர் சத்தத்தை கேட்கிறான். இரவும் பகலும் 40 நாள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மலை மேலே ஏறணும். அப்படின்னா உங்கள் ஆவி மண்டலங்களில் ஏறணும். அந்த ஆவி மண்டலங்களில் ஏறுறது தான் என்னதுங்க, நீங்கள் பரலோக பாஷையின் மூலமாகத்தான் நீங்கள் ஆவி மண்டலங்களுக்குள் கடந்து போக முடியும். ஆவிக்குரிய பாஷையின் மூலமாகத்தான் நீங்கள் கடந்து போக முடியும். பரலோகத்தோடு தொடர்பு கொள்ளணும்னா உங்களுக்கு என்ன வேணுங்க, உங்களுக்கு பரலோக பாஷை வேணும். ஹல்லேலூயா. ஜெர்மனோட தொடர்பு கொள்ளணும்னா உங்களுக்கு என்ன பாஷை வேணும், ஜெர்மன் பாஷை வேணும். சைனாவோடு தொடர்பு கொள்ளணும்னா என்ன பாஷை வேணும், சைனா பாஷை வேணும். அது மாதிரி பரலோகத்தோடு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் அந்நிய பாஷைகளில் நீங்கள் பேசணும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசுறதுக்கு நீங்கள் ஒன்றும் பேசலைங்க. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிம்பிளி சிட்டிங். நீங்கள் சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாக்கை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. என்ன பண்ணணும், நாக்கை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. நாக்கை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டா அந்த நாக்கு அது தானாக ரோலாக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அந்த நாவை ஆவியானவர் பிடித்து இயக்க ஆரம்பிப்பார். ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார். அப்போ ராபா லாகா ஷாகா தேரா காராபா ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நேரம் போகிறது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்படியே பேச ஆரம்பிப்பீங்க. ராபாலா சாந்தாலா லாகா ஜியாந்தரா ஹால்பரா கிரியாதரா அப்படி பேச ஆரம்பிப்பீங்க. அடுத்தது ராமண்ணா ஜியாந்தரோ ஹால்பரா கிரியாதரா ரியாந்தாலோ லாகா ஜியாந்தரா லெகேனே மேசியா ரியாதரா காபா இப்படி அப்படியே உங்களுடைய பாஷை அடுத்த மண்டலத்துக்கு மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அடுத்து உங்களோட பாஷையில் அந்நிய பாஷைகளில் பற்பல வகைகள் உண்டு. அந்த பாஷைகளுக்குள்ள கடந்து போவீங்க. துதிக்கிற பாஷையை முதல்ல பேச ஆரம்பிப்பீங்க. ஆண்டவரை துதிப்பீங்க. ஆவியானவர் முதல்ல துதிச்சு தான் ஆரம்பிப்பார். அப்போ நீங்கள் அந்நிய பாஷைகளில் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறீங்க. அடுத்து ராபாலா சாந்தாலா லாகா ஜியாந்தரா ராகா தீரா காபா பாபா சாகா ராபா தீரா அப்படின்னு சொல்லி நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படியே யுத்த பாஷைகளுக்குள்ள ஒருவேளை ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். அப்படி போகும்போது ரபானா ஷாண்டாலா காரா ராலா ஷாண்டோ கோட்டோ நெம்மேனேகே ஜேகேலரேபேகே ஷாந்தரா கதரா அப்படின்ட்டு நீங்கள் அந்தகாரத்தின் வல்லமைகளை நீங்கள் கட்டி நீங்கள் 2ஆம் வானத்துக்குள்ள கடந்து போய் அங்கே அந்தகாரத்தின் வல்லமைகளை கட்டி ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ அடுத்தது உங்களை அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நான் மனோ சந்தலே லியாரலே ரந்தரே ரகரபோ சந்தலே லாகரார் யாந்தரே ரால லாக சந்தலே லல்மனோ சந்தலார் யாந்தலா லாக சியாந்தரோ அப்படின்னு உங்களை அந்நிய பாஷைகள் அப்படியே பாட வைக்கிறார். தேவதூதர்களோடு இணைந்து கொண்டு நீங்க அப்படியே அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறீங்க. சந்தோஷமா ஆராதிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆராதனைக்கு இடையிலேயே அப்படியே நீங்க பாடல்களை பாடி ஆராதித்து இருக்கும் போதே நீங்க அப்படியே
ஆண்டவரோட பேசுகிற போது அப்படியே உங்களோட பாஷை மாறுது. எப்படி மாறுதுன்னா, அவர் எப்படி என் பிரியமே என் ரூபவதின்னு உங்களை கூப்பிட்டாரோ, இப்போ நீங்க என் நேசரே அப்படின்னு சொல்லிட்டு ரபல் கேஷே கேனே மேனே கேனே நன்மோ ஜியாந்திரே கல்வே கேஷே மனோ ஞானே கேனே மேனே நேனே கே நம்னு குசோ ஜியாந்திரே கேலே லிபுல் யார் யாலியா குசகோ ஜன்மனோ ஞாந்திரே கல்வே லியாலோ லோகோ ஜெந்தலே நம்னு குசியாந்தலக்கா அப்படின்னு ஒரு குழந்தைய கொஞ்சற மாதிரி அன்பின் பாஷையாகிய அந்நிய பாஷைகள்ல நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. இந்த அன்பின் பாஷையில பேச ஆரம்பிக்கிற போது இது எப்ப நடக்கும்? இந்த அன்பின் பாஷையில பேசுறது அப்படின்னா, பேசுறதுக்கு குழந்தைய கொஞ்சறீங்க, கண்ணே மணியே முத்தே மானே தேனே நல்லா கொஞ்சறீங்க. கொஞ்சி முடிச்சுட்டு என்னன்ட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜிஜி 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 அப்படின்னு எல்லாம் தானே நீங்க கொஞ்சுவீங்க. அந்த மாதிரி ஆண்டவரை எல்லாம் துதிச்சு முதிச்சு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்றீங்க? உங்களுக்கு வார்த்தையே இல்லாத ஒரு நிலைக்கு நீங்க கடந்து வர்றீங்க. அப்படி வார்த்தையே இல்லாத நிலையில தான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அவர் அப்படியே லவ் மேக்கிங் லாங்குவேஜ்ல, அந்த அன்பின் அந்நிய பாஷைகள்ல நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. லபோலோ ஷன்ட்லேகே நிமே பேசுங்க. லம்னோ ஜே மனே கிளியா லலோ லியா லியா கோசகோ மன்மோ ஞானே கேலே லப்ரு லியாரோ லோ ஜேகே நமனே கேலே லே 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 ஜப்ரு கோ லே ப்ரோ லோ ஹோ ரியால் கோசகோ லோ 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 ஜன்மன நா நம்னோ லெகே லே ஜியாலோ கோ ரியாலா காசியா கபபபபபா. இப்படி நீங்க பேசிட்டு இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருந்து சந்தோஷம் பொங்கி அப்படியே சிரிப்பா வர ஆரம்பிச்சிடும். ஆனந்த தைல அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இருந்து எழும்ப ஆரம்பித்து விடும். பரலோகத்திலிருந்து அந்த ஆவி மண்டலங்களிலிருந்து ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும். அப்போ பாரங்கள் எல்லாம் விலகிறோம், கவலைகள் எல்லாம் விலகிறோம். எல்லா கவலைகளும் பாரங்களும் விலகி அப்படியே பயங்கள் எல்லாம் விலகி உங்களை மனசு அப்படியே லேசாக ஆரம்பிச்சிடும். அப்படியே சந்தோஷத்தினால நிரம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரகசியங்களை எந்த ஊழியக்காரங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா 90% அவங்களுக்கே தெரியாது. ஹல்லேலூயா. ஏன்னா நாங்கள் ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டில் இந்த மாதிரியெல்லாம் அவங்கள ட்ரெயின் பண்ணுவோம். எசேக்கியானுடைய அந்த ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டில் இந்த மாதிரியெல்லாம் ட்ரைனிங் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டில் நான் டீச் பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். அதை தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் பண்ண 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 என்ன ஆகுறீங்க? பரலோகத்துக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய கனெக்ஷன் அப்படியே தீவிரமாயிட்டே வருதுங்க. ஹல்லேலூயா. அவருடைய வாயின் முத்தங்களால், ஹல்லேலூயா, அவருடைய வாயின் முத்தங்களால் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தொடர்ந்து அவரோட கூட பேசிக்கிட்டே இருக்க. அந்நிய பாஷையில் நீங்கள் அதிகமாக பேச 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 உங்கள் ஆவி மண்டலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறுறீங்க. மலை மேலே ஏறி வர சொல்கிறார் இல்லையா? அப்போது டு கிளைம் த ராக்கி ஸ்டெப்ஸ் ஆஃப் த ஹில் சைடு, நம்ம ஆவி மண்டலங்களுடைய அந்த பாறை படிக்கட்டுக்கள் வழியாக ஏறி வா. ஹல்லேலூயா. இப்போ அந்த பாறை படிக்கட்டுக்கள் வழியாக நீங்கள் ஏறுறீங்க. அப்படி ஏறும்போது பாறை படிகளில் ஏறுகிறது தான் இந்த ஆவி மண்டலங்கள். நமக்கு எங்கே போகணுங்க? மலைக்கு மேலே, மலை உச்சிக்கு நம்ம கடந்து போகணும். மலை உச்சிக்கு நம்ம கடந்து போகணும். மலை உச்சிங்கிறது எதுங்க? மலை உச்சி தான் பரலோகம். ஹல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும், துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ, துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபல சந்தரா ரிகல ரியாந்தரா லபுரப ஷியாந்தரகா லரப ஷந்தலரே லிபர ரியாரகதரா ரபல சந்தரகதரா லரலர சந்தரே
ராஜேஸ்வரி அம்மாவும் அண்ணாலும் அவங்க மேல கைய வைங்க. சாந்தாரா அப்படியே கைய வைங்க. ரியாலரே சாந்தரே ரியாலரோ. சுமதி மேல கனகா கைய வைங்க. ரபு ரபாரியாத சரவணன் போய் அவங்க ராஜா மேல கைய வைங்க. ரியாலராலர சாந்தா. ராஜா நீங்க சரவணன் மேல கைய வைங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் கைய வைங்க. ரியாலராலரா சாந்தரா ரியால ரேலே 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 ரே ரன்மனோ ஜியாந்தரே லாரகே ஜேரே ரல்பா ஜியாந்தராகதரா லரி நமா ஜியாந்தரே ஹல்யே ஹல்லா ஜோஹோ மேடே நே 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 ரே ரவீன மணியாந்தரே லரே சாந்தரே ரியாந்தரே ரியாந்தராகதராகதராகதரா ராபாதீரா காபா பாபா 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 பா. ஹல்லேலூயா. இப்போ இந்த மலை மேல ஏறுறதுக்கு என்ன வேணும்னா ஆவிக்குரிய பலம் வேணும். என்ன வேணுங்க? உடம்புல பலம் இருந்தா தானே மலை மேல ஏற முடியும். உடம்புல பலம் இருந்தா தான் மலை மேல ஏற முடியும். அதே மாதிரி நம்ம ஆவியில பலம் இருந்தா தான் ஆவி மண்டலத்துல அடுத்தடுத்த மண்டலங்களுக்குள்ளாக நாம ஏறி போக முடியும். அந்த ஆவிக்குரிய பலத்தை உண்டாக்குறதுக்கு தான் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க 12, 3, 6, 9, 12 இந்த நேரங்கள்ல நீங்க உட்கார்ந்து அந்நிய பாஷைகள்ல பேசுறீங்க. ஹல்லேலூயா. உடம்புக்கு ஒண்ணுமே சாப்பிடாம 10 நாள் விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? 7 நாள் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம நம்ம இருந்தா என்ன ஆயிடுவோம்? நம்ம செத்து போயிடுவோம். ஆனா காலமெல்லாம் நாம என்ன பண்றோம்? இதுக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதுக்காகவே வேலைக்கு போறோம், இதுக்காகவே சம்பாதிக்கிறோம், இதுக்காகவே எல்லாம் பண்றோம். இதுக்காக வீடு, இதுக்காக ட்ரெஸ், இதுக்காக சாப்பாடு, இல்லையா? காலமெல்லாம் இதுக்கு தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய ஆவிக்கு என்ன பண்றது இல்லைங்க. உள்ள இருக்கிறானே அவன் தாங்க உண்மையான மனுஷன். உள்ள இருக்கிறானே அவன் தான் உண்மையான மனுஷன். அந்த ஆவி மனுஷனுக்கு நீங்க ஆகாரம் கொடுக்காததுனால அவனுக்கு பலமே இல்லை. என்ன இல்லைங்க? அவனுக்கு பலமே இல்லை. உங்களுக்கு ஆவி மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்காம அதுக்கு பலம் இல்லாததுனால தான் எதுக்கெடுத்தாலும் கவலை, எதுக்கெடுத்தாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் அவிசுவாசம். கர்த்தருக்கு கொடுக்கணும்னா பயம், தசம்பாகம் கொடுக்கணும்னா பயம், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நமக்கு பயம். ஏன்? காரணம் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலம் இல்லை, ஆவியில் பலம் இல்லை. ஆவியில் பலம் இருந்தா உங்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஹல்லேலூயா. உங்க எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை. உடம்புல வியாதியே வராது. ஆவியில பலம் இருந்தா உடம்புல வியாதி வராது. சுகர் இல்ல, பிரஷர் இல்ல. ஆவியில பலம் வந்துருச்சுன்னா ஆவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுகம் ஒரு நதியாக பாய்ந்து உங்க சரீரத்தை மூட ஆரம்பிக்கும். அப்போ உங்க உள்ளுறுப்பும் வெளியுறுப்பும் எல்லாம் உள்ளம் புறம்புமாக மேய்ச்சல் அடைந்து பரிபூரணமாய் ஆரோக்கியம் அடையும். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமையை நான் கட்டவிழ்கிறேன். பரிபூரண சுகம் உண்டாவதாக. உங்கள் சரீரங்களில் ஜீவன் உண்டாவதாக. உங்கள் சரீரங்களில் பூரண சுகம் உண்டாவதாக. ராக்கா சாந்தரா காதா ராக்கா தூரா பாக்கா பாபா பாபா. அன்னை பாஷையில் அப்படியே பேசுங்க. சுகம் அப்படியே எழும்பிட்டு இருக்கு, சுகம் பெருகிட்டு இருக்கு. அன்னை பாஷையில பேசுங்க. ரியாஷியா கா பாபா சாந்தா லோ லோ சோஹோ லேரே கேசியா ஹாசியா கா மாரியா கா லாரா கா ஜாகா जिबड़ा रियांत्रा खलबा बाबा का रेबड़े रियांद्रो हो 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 रियाल यागा जियांद्रा कतरबा रबू डबाड़ी आदराग दरबा रबी रबारी आदराग दरबर संदराग दरबरबा रबा दीरा खाबा बाबा 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 रबू डबाड़ी आदराग दरबरबा.
ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எங்களோடு கூட இணைந்து கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீங்க நாங்கள் இடத்தை வாங்கி கர்த்தருக்கென்று ஒரு ராஜ மாளிகையை கட்டுகிறதற்கு உங்களுடைய கரங்களையும் எங்களோடு கூட இணைத்துக் கொள்வீர்களானால் அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறதான ஜனங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய கணக்கில் சேர்க்கப்படுவார்கள். இன்றைய தினத்தில் நான் பேசின அபிஷேகமும் வல்லமையும் உங்களை நிரப்பும். ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தினத்தில் உம்முடைய பிள்ளைகள் படைக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள், ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே கொடுக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே தசம பாகங்கள், காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரித்து அதன் பலனை 1000 மடங்காக்கி கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே.